உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று 2 ராஜாக்கள் 20:5 வாசிக்கிறோம். அன்று எசேக்கியா ராஜா தன் ஜீவனுக்காக வேண்டிக் கொண்ட போது இந்த வாக்குதத்தத்தால் 15 வருடங்களை அவன் ஆயுளில் கூற்றினீர். அப்பா பிதாவே, நாங்கள் இன்றியமையாத காரணத்திற்காய் உம்மிடத்தில் வருகிறோம். மிகவும் மனபாரத்தோடு இந்த ஜபத்தை கேட்கிறவர்களோடும் மனபாரத்தோடு இந்த ஜபத்தை இணைந்து ஜபிப்பவர்களோடும் உமது தயவுள்ள கிருபை இருக்கட்டும். அப்பா, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனாலும் நாங்களே தவறான உபதேசங்களால் தவறான போதனைகளால் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை அறியாதவர்கள் போலியான கள்ள உபதேசங்களை தங்கள் தோளின் மேல் சுமந்து கொண்டு திரிகிறார்கள். ஆலயங்கள் ஆர்ப்பாட்டங்களையும் ஆரவாரங்களையும் வரவேற்கின்றன. கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மூலம் ஜபங்கள் வார்த்தைகளால் காட்டப்படுகின்றன. பிரசங்க மேடைகள் தற்பெருமைக்காகவும் கௌரவ தேடலுக்கான இடமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆட்டங்களாலும் அருவருப்பான சேட்டைகளாலும் வீணான வார்த்தைகளாலும் நிறைந்திருக்கிறது. காணிக்கை என்ற பெயரில் களவுகள் நடக்கிறது. எங்களை ஆறுதல் படுத்தி கொண்டிருந்த வசனங்களில் அவிசுவாசம் புகுத்தப்படுகிறது. நாங்கள் எந்த வசனங்களை எல்லாம் எங்கள் வாழ்வில் விசுவாசித்து கொண்டிருந்தோமோ அந்த வசனங்களை எல்லாம் கேளிக்கை நிறைந்தவைகளாகவும் நகைச்சுவைகளாகவும் மாற்றிவிட்டார்கள். ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கின்ற மேய்ப்பர்களை கொண்டிருக்கிற மேய்ப்பர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வேறு வழியாய் ஏறுகிற கள்ளரும் கொள்ளைக்காரர்களும் ஆகிய கள்ள போதகர்களிடமிருந்தும் கள்ள உபதேசத்திலிருந்தும் விசுவாசிகளை காத்துக்கொள்ளும். எங்கள் பிள்ளைகள், எங்கள் வாலிபர்கள், உம்முடைய விசுவாசிகள் உம்மால் போதிக்கப்பட்டிருக்கும் போதகர்களால் போதிக்கப்படும்படி கிருபை செய்யும். எதிர்கால எங்கள் சந்ததியினர் உம்முடைய விசுவாசத்திலும் உம்முடைய வழி நடத்துதலிலும் உம்முடைய பரிசுத்திலும் வளர இந்த ஆசீர்வாதமான காலையில் ஜெபிக்கிறோம். உமது சிறகுகளால் எங்களை கள்ள உபதேசங்களிலிருந்தும் கவர்ச்சியான பிரசங்கங்களிலிருந்தும் மூடி காத்துக்கொள்ளும். இந்த நாளுக்காக நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மிடம் ஏறெடுக்கிறோம். எங்கள் இந்த விண்ணப்பத்தை கேளும். எங்கள் இந்த கண்ணீரை காணும். காத்து வழி நடத்தும் அப்பா. ஜெபத்தை கேட்டதற்காய் உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆமென், ஆமென்.